அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இன்றைக்கி நம்ம KTVயில் அந்த ஹெல்த் டிப் அப்படிங்கிறது என்ன பார்க்க போகிறோம்னா மக்களே, நம்ம எல்லாருமே காலைல குளிக்கும்பொழுது சோப் போட்டு குளிக்கிறோம். இந்த சோப் அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் டேஞ்சரை கொடுக்கலையா அப்படிங்கிறத பற்றியும், சில பிரபலமான சோப்பு நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம் அந்த காலத்துலேருந்து. அதுக்கு நல்ல விளம்பரம்லாம் வரும். அந்த சோப்பு எந்தளவுக்கு நம்ம உடம்பு கெடுதல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நம்ம டிவியை ஆன் பண்ண மக்களே டெய்லியும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6 சோப் விளம்பரம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சோப்புலையும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி குளிச்சா அழுக்கு போகும் அப்படிங்கிறத தாண்டி, இந்த சோப் போட்டு குளிச்சா கலெக்டர் ஆகிடலாம், இந்த சோப்பு குளிச்சா நீ போலீஸ் ஆகிடலாம், இந்த சோப்பு குளிச்சா நீ வீர மங்கையா ஆகிடலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே இந்த சோப்புலாம் போட்டு குளிச்சா வீர மங்கையோ கலெக்டரோ இல்லை போலீஸோலாம் ஆக முடியுமான்னு நமக்கு தெரியாது மக்களே. அது ஆகவும் முடியாது. அப்படின்னு பார்த்தா இங்கே சோப்பை குளிக்கிறவங்க பூரா அந்த கலெக்டராக உட்காந்துருக்கணும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னன்னா, இந்த சோப்பெல்லாம் போட்டு குளித்தா நாம் இளமையாகலாமா இல்லை வயசாயிருவோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சோப்புலேயும் தெர் இஸ் சம்திங் கால் TFM. நீங்கள் சோப்பில் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும், பாத்திங் சோப் அப்படின்றத வார்த்தை போட்டிருக்க மாட்டாங்க, மேஜராக டாய்லெட் சோப்புன்னு போட்டிருப்பாங்க. இது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளலாம். ஒரு சோப்புக்குமே உள்ளே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் TFM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பை நம்ம உடம்புல போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்கின்னுக்கு மேலே ஆயில் இருக்கும், எண்ணெய் பதம் இருக்கும். நம்ம குளிக்கும் பொழுது அந்த ஸ்கின்னுக்கு மேலே உள்ள ஆயிலை இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறது அந்த TFM உடைய மேட்ரு. இப்போ இந்த TFM உடைய மேட்ரை வச்சுக்கிட்டு BIS சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கிரேடாக பிரிச்சுக்கிறாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு 70%க்கு மேலே இருக்கிறதுலாம் கிரேட் 1 சோப்ஸ். கிரேட் 2னா 70 to 60 TFM. கிரேட் 3னா 60லேருந்து குறைஞ்சலாம் வந்து உங்களுக்கு கிரேட் 3 சோப்ஸ். ஸோ இந்த கிரேட் 3 சோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் டாய்லெட் சோப்ஸ். கிரேட் 2 அப்படி தான். நம்ம பாத்ரூம் போயிட்டு நம்ம வந்து கழுவிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ் தான் இந்த கிரேட் 3, கிரேட் 2 சோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னால் அது வந்து நம்மளுடைய அந்த லெவலுக்கு தான் நம்ம கை வரைக்கும் தான் உபயோகப்படுத்தணும், முகத்துக்கோ உடம்புக்கோ உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினாலும் மொத்த எண்ணெயும் அது உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். என்ன ஆகும்னா மக்களே, எண்ணெய் உங்களுக்கு உடம்பு ஸ்கின் மேலே உள்ள எண்ணெய்கள் குறைய உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகும். ஸ்கின் ட்ரை ஆகும் பொழுது சீக்கிரமாக வயசான தோற்றத்தை கொடுத்துரும், தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது இருக்காது, ஏஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சோப்புனால் நீங்கள் அதாவது கலெக்டர் ஆகிடலாம், போலீஸ் ஆகலான்ட்டா கிடையாது, வயசாகிடலாம் சீக்கிரத்தில். ஸோ அப்படிப்பட்ட சோப்ஸ் தான் இந்த TFM வந்து நிர்ணயிக்கின்றது. ஸோ TFM இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வாங்கும்பொழுதும் திருப்பி பாருங்கள், அதில் வந்து குட்டியோண்டு போட்டிருப்பாங்க, பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப குட்டியோண்டு போட்டிருப்பாங்க. TFM போட்டு ஹைஃபன் போட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் உதாரணம் சில பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் மக்களே, அதாவது சில சோப்ஸ் பர்சன்டேஜ் சொல்கிறேன் உங்களுக்கு. மைசூர் சாண்டல் 80% TFM இருக்குது. சிந்தால் 79 TFM. சுப்பீரியா சில்க்குன்னு ஒரு சோப் இருக்குது, 76% TFM. பார்க் அவென்யூ 76% TFM. கோத்ரேஜ் 76% TFM. கோத்ரேஜ் ஃபேர் க்ளோ அது 76% TFM. இதெல்லாம் கிரேட் 1ல் வருது. கிரேட் 2 பார்த்தீங்கன்னா விவல் 73% TFM. மார்கோ 71, லக்ஸு 70. கிரேட் 3 ஹமாம் 68% TFM. மெடிமிக்ஸ் 60% TFM. லைஃப் பாய் 60% TFM. அந்த சோப்பு போட்டால் கலெக்டர் ஆகிறீங்களோ போலீஸ் ஆகிறீங்களோ தெரியாது, ஆனால் வயசு சீக்கிரம் ஆகிடுவீங்கன்றது கன்ஃபார்மாக தெரியுது மக்களே. அது கிரேட் 3 கேட்டகரியில் வருது ஹமாம் சோப்பெல்லாம். இன்னொரு சோப் நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுலலாம் வந்து ஏழையாக இருக்கும்போது சொல்லுவாங்க, அப்பா ஒரு லைஃப் பாய் சோப் வாங்குங்கப்பா, ஒரு வருஷத்துக்கு வரும் பண்ணாங்க. அந்த லைஃப் பாய் சோப் அப்படிங்கிறதுல 60% TFM தான் இருக்கிறதுன்றாங்க, விச் இஸ் வெரி வெரி லோ. கிரேட் 3க்குள்ள வருது ஆக்சுவலாக. இனிமேல் நீங்கள் சோப் வாங்குறீங்க அப்படின்னா TFM பார்த்து வாங்க வேண்டும். அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு போயிடலாம் மக்கள், பெஸ்ட்டு அந்த ஜீன்ஸ் படத்தில் வர மாதிரி தான். நான் சோப்பெல்லாம் உபயோகப்படுத்துறது கிடையாது, மூஞ்சிக்கு பைத்த மாவு தலைக்கு செக்கக்காயின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யா ராய்.
ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா டிஎஃப்எம் கிஎஃப்எம் எந்த சிக்கலும் இல்லாமல் உடம்புல வந்து எண்ணெய் பதத்தை எண்ணெயை குறைக்காமல் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு பைத்தம்பருப்பு பைத்தமாவுன்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது மக்களே. சொல்ல முடியாத மக்களே. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தமிழர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நம்ம அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், கறி போட்டு விளக்கிட்டுருப்போம். அடுப்பு கறியும் செங்கலையும் தேய்ச்சி, இன்னும் நான் பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தாவுடைய ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் விளக்க நான் பார்த்துருக்கேன். கறியும் செங்கலையும் நல்லா தேய்ச்சி அதை எடுத்து விளக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன விளம்பரப்படுத்தினாங்கன்னா, அதில் உப்பும் போட்டு வளர்ப்பாங்க. கறி செங்கல் உப்பு போட்டு விளக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன விளம்பரப்படுத்தினாங்க அப்படின்னா, என்னப்பா கறி உப்புலாம் போட்டு விளக்கிட்டு இருக்கிறீங்க, பல்லு கொட்டி போயிடும், ஈரெலாம் வந்து டேமேஜ் ஆயிரும், உங்கள் ஈரெலாம் உங்களுக்கு மென்மையான விஷயம், நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து பேஸ்ட் தான் போட்டு விளக்கணும்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. அப்போது இப்போ பேஸ்ட் போட்டு விளக்க ஆரம்பித்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்றாங்க, உங்கள் பேஸ்ட்டில் கறி இருக்கான்றாங்க. இதெல்லாம் போட்டு விளக்கிட்டு அந்த காலத்தில் நாங்கள் இப்போ நம்ம புதுசாக மாற்றிக்கின்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இதே மாதிரி பாருங்கள் மக்களே, இந்த சோப்பில் பைத்த மாவு இருக்கிறது அடுத்து கொண்டு வந்துடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். உண்மையாக சொல்லப்போனால் பைத்த மாவு போட்டு குளிக்கும் பொழுது எந்த சிக்கலும் ஸ்கின்னுக்கு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லா சமயத்தையும் குளிக்க முடியாமல் போகுமே. ஆனால் டிஎஃப்எம் அதிகமான சோப்பை பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும். டிஎஃப்எம்ஐ பார்த்து சோப்பு வாங்குங்க மக்கள். என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.